Hello friends, welcome to One Way Ticket channel. என்னடா செஃப் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு பாக்குறீங்களா? நம்மளுக்கு இந்த குக்கிங்லாம் வராதுங்க. அந்த விபரீத முடிவுக்குலாம் நம்ம எப்பயுமே போறது கிடையாது. பலாப்பழம் ஒன்று வாங்கணும். ஓகே, அதை வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தா தானே ஒரு பில்டப்பாக இருக்கும். இப்போதான் அந்த கேஜிஎஃபோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தோம். ஒரே பில்டப்புன்றாங்க. நாங்களும் சரி ஒரு பில்டப்பு கிரியேட் பண்ணுவோன்னு இந்த மாதிரி அப்படியே இதெல்லாம் போட்டுட்டு பலாப்பழம் வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம். கனடாவில் பலாப்பழமா நீங்கள் கேட்கலாம். கனடாவில் கிடைக்காத பழமே கிடையாதுங்க. மாம்பழத்துலேருந்து நம்ம ஊரில் என்னென்ன பழம்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடைக்கும். சம்டைம்ஸ் அங்கே கிடைக்காத பழம் கூட இங்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு கனடாவில் வந்து பழத்துக்கு பஞ்சமே கிடையாது. அதில் ஒரு பழம் தான் பலாப்பழம். ஸோ அந்த பலாப்பழத்தை இப்போ வெட்ட போகிறோம். எப்படி வெட்ட போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம பலாப்பழம் வெட்ட போகிறோம். பலாப்பழம் வெட்ட போகிறதுக்கு முன்னாடி கைகளை நல்லாக கழுவி கொள்ள வேண்டும். வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் பலாப்பழம் வெட்டுறது எப்படின்றத. பலாப்பழம் வெட்டுறதுக்கு முக்கியமான பொருள் வந்து பலாப்பழங்க. பலாப்பழம் இல்லாமல் உங்களால் பலாப்பழம் வெட்ட முடியாது. தத்துவமாக கூட எடுத்துக்கோங்க. ஓகே, ரெண்டாவது கத்தி, நல்ல ஷார்ப்பான கத்தி ஒன்று வேணும். ஒரு பவுலில் நல்ல ஆயில். இந்த ஆயில் எதுக்குன்னு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். வெட்டின பலாப்பழம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பவுல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாப்கின் இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பலாப்பழத்தை வெட்டுறதுல இறங்கிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கத்தியை எண்ணெயை ஊற்றணும் கத்தியில். அது வந்து இப்படி எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. அதனால நீங்கள் வந்து இப்படி வந்து அந்த எட்ஜில் வந்து அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி இப்படி ஃபுல் கத்திலையும் தடவிக்கோங்க. எட்ஜில் மட்டும் தடவாதீங்க. ஏன்னா நீங்கள் பலாப்பழத்தில் கத்தியை இறக்கும் போது ஃபுல் கத்தியும் உள்ளே இறங்கும். ஸோ ஃபுல் கத்திலையும் நல்லா எண்ணெயை தடவிக்கணும். ஓகே, பலாப்பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி இது நல்லா பழுத்திருக்கான்றது பார்க்கறது வந்து நீங்கள் லைட்டாக அப்படி இதில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். லைட்டாக ப்ரெஸ் ஆகும். மோரோவர் இந்த ஹெட்டு வந்து சாஃப்டாக இருக்கும். இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து பலாப்பழம் நல்லா உள்ள கணிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கத்தியில் நல்லா ஆயில் தடவியாச்சு. வெட்ட போகிறோம். ஓகே, எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க. பலாப்பழத்தை இப்போ ஃபுல்லாக நேராக ஒரு கட் பண்ணியாச்சு. உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? வாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சூப்பராக பழுத்திருக்கு. இப்போ இதை வந்து உள்ளே இருக்கிறதையும் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ வாங்க பலாப்பழத்தை உள்ளே கட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். சும்மா பலாப்பழம் மட்டும் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, பலாப்பழம், மாம்பழம் இந்த மாதிரி பழங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஒளிச்சே வைக்க முடியாதுங்க. அப்படி ஒரு பழமொழியே இருக்குது. பலாப்பழத்தை வாங்கி நீங்கள் ஒளிச்சு வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி. உண்மைதான் அது. நீங்கள் பலாப்பழத்தை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லே வந்து நீங்கள் பலாப்பழம் வச்சுருக்கீங்க அப்படின்றத காட்டி கொடுத்துரும். வாவ். ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை உள்ளே நம்ம ஃபுல்லாக சொல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா இந்த வெள்ளையாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பிசுன்னு ஒட்டும். அதுக்கு நல்லா கையில் எண்ணெயை நல்லா தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கையில் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்படியே தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த பாருங்கள் பிக்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கையை வந்து அழகாக இந்த பழத்தில் இப்படி வச்சு அழகாக வரும். அப்படியே ஒரு சொலை மாதிரி வரும். ஸோ அது வந்து இது உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இதில் தேவையில்லாத லேயர்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படி பாருங்கள் இந்த மாதிரி சொலையாக வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பலாப்பழம். அவ்வளோ சொலை வரும். நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இவ்வளோ சொலை இருக்குமான்னு. அது ஒன்று சொல்லுவாங்க, அது எவ்வளோ தூரம்னு தெரியல. அந்த வெளியில் அந்த முள்ளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த முள்ளாக இருக்கிற அளவுக்கு உள்ள சொலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, பலாப்பழம் வெட்டுறதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டிங்க. நீங்கள் ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்கன்னா, அதை வெட்டுறதுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் இல்லைன்னா ஒரு 2 பேர் மினிமம் தேவைப்படும். மற்றவங்க ஹெல்ப்பிங்க்கு ரொம்ப ஆள் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு ஈவெண்ட்டாக ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா, ஒரு நல்ல ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து கட் பண்ணிங்கன்னா, நல்லா ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதும், அதுவும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி பண்ண ஒரு ஃபீலும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். 2000 years later. ஓகே, பலாப்பழம் வெட்டி முடிச்சாச்சு. அப்படியே கீழே பாருங்கள், எவ்வளோ பலாப்பழம் பாருங்கள். ஒரு பலாப்பழம் வெட்டணும், அந்த ஃபுல் பவுல் கண்டெய்னர் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இந்த பலாப்பழத்தை வச்சு மில்க் ஷேக் போடலாம், இல்லை மாம்பழம் இருந்துச்சுன்னா மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழத்தை 3த்தையும் போட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். அந்த மாதிரி நிறையா பண்ணலாம். இதில் அந்த பலாக்கொட்டையை நீங்கள் வேக வச்சு அதை சும்மாவும் சாப்பிட்லாம், குழம்புல போட்டும் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நீங்களும் பலாப்பழத்தை வெட்டி உங்கள் ஃபேமிலியோடு அதை கட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ எங்களோட சேனல் வந்து ஒன் வே டிக்கெட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Until I see you in next video, this is Asif signing off. Bye bye. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.